ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி கோபி வீட்டிலையே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே தந்தூரி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவரை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப்பு கடல மாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வெறும் கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த தந்தூரி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதனால் கடல மாவை ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த கடலை மாவு அதோடையே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதோட ஒரு 1/4 கப் கட்டி தயிர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதோடையே பிளாக் சால்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி ஒரு விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால தண்ணி வேணும்னா பார்த்துட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ எந்த கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொரு காலிஃப்ளவர்லேயும் இந்த மசாலா நல்லா கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்து லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பசங்களுக்கு தான் பண்ண போகிறீங்கன்னா பட்டர் கூட இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 1/2 ஹவராவது ஊற வச்சுருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம தந்தூரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்ஸு, வுட்டன் ஸ்டிக்ஸ் கிடைக்குது. இதை ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தந்தூரி பண்ணும்போது ஃபயர் ஆகாமல் இருக்கும். நல்லா சதப்பத்தாக பார்த்து குத்தி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டிக்கில். இல்லைன்னா நம்ம தந்தூரி பண்ணும்போது கீழே விழுந்துடும் காலிஃப்ளவர்லாம். ஒரு ஸ்டிக்கில் ஒரு 4லேருந்து 5 காலிஃப்ளவர் குத்தி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தோசை தவாவில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டிக்ஸ் எல்லாம் இதில் வச்சிடலாம். இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம இந்த மசாலா வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் அது நல்லா சுட்டு எடுத்தோம்னா நல்ல மசாலா சூப்பராக கிடைக்கும் நமக்கு. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் டைரெக்டாக கிரில்லிங் ஸ்டாண்டில் வச்சு ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுடும்போது அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோட தந்தூரி கோபி ரெடி ஆகிடுச்சி.
இதோட நீங்கள் ஒரு புதினா கேர்டு டிப்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஹோட்டலில் போய் தந்தூரி ஐட்டம் சாப்பிட்ணுன்னு பசங்க கேட்கவே மாட்டாங்க. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.